ஹாய் வணக்கம். இன்னைக்கு காதலர் தினம். எல்லாருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த காதலர் தினத்துல எனக்கு ஒரு நடந்த அழகான ஒரு நிகழ்வு என்னன்னா, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய பார்க்க தான் ஆசையா அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு டியூட்டி போட்டிருந்தாங்க. குழந்தை காலையிலேயே பிறந்துடுச்சு. ஸோ அதனால டியூட்டி முடிச்சு கிளம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு சிஎம்ஸ்ல சேர்த்திருக்கேன். நான் அங்க போறதுக்கு லேட் ஆனதுனால என்ன உள்ள அலோ பண்ணல. நான் பக்கத்துலேயே ரூம் எடுத்து அங்கேயே நான் ஸ்டே பண்ணிட்டேன். மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு போய் என் குழந்தைய பார்க்கலாம் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டேன். என் குழந்தைய பார்க்குற ஆர்வத்தில் நான் நைட்டெல்லாம் முடிச்சு பார்த்துட்டே இருந்தேன். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டைம் ஆகல. ஒரு வழியா நான் ஒரு 5 மணிக்கு எழுந்துட்டேன். ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய டைம் இருந்தது. எனக்கு குழந்தைய பார்க்க போற ஆர்வமே எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது. அந்த பதட்டத்தை நான் எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதுக்காக புஷ்அப்ஸ் சேலஞ்ச் பண்ணேன். இன்க்ளைன் புஷ்அப்ஸ், டிக்ளைன் புஷ்அப்ஸ், நார்மல் புஷ்அப்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இதில் சிங்கிள் லெக் புஷ்அப்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக புஷ்அப்ஸ்லாம் போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆகிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்புறப்போ என் ஒய்ஃபோட அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. டிஃபன் வர வழியில் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் போயிட்டு டிஃபன் வாங்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு 4 இட்லி 2 பொங்கல் வாங்கிட்டு வந்தேன். அந்த 4 இட்லி 2 பொங்கல் விலை வந்து 248 ரூபா ஆச்சு. விலை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா குவான்டிட்டியுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் இந்த பதிவை நான் இதில் பதிவிடுறேன். ஏதோ ஒன்று ஃபைனலாக என் பொண்ணை பார்க்க போகிற ஆர்வத்தில் நான் வாங்கின்னு கிளம்பிட்டேன். உள்ளே போகிறப்ப செக்யூரிட்டிங்க வேறு பாஸ் அது இதுன்னு சொல்லி கேட்டு ரொம்ப டைம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காதலர் தினத்தை அன்று என்னுடைய தேவதையை பார்த்துட்டேன்.